ஹாய் 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 ஹாய். ஸோ இன்னைக்கு 6வது 9வது 11வது 3ல இருந்தும் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் பக்கமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். டைரக்டான கொஸ்டின்லாம் நிறைய இருக்கும். சரியா? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டுருவான். சரியா? அதற்காக ஒரே கேள்வி கேட்குறா 2 கேள்வி கேட்குறா அப்படிங்கிறதுக்கோசரம் விட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஏதாவது ஒரு ட்விஸ்டில் கேட்டுருவான். சரியா? இப்போ வேற சிலபஸ்லாம் கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ லைவ்ல போலாம். நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? மேக்சிமம் இங்கிலீஷ்ல இருக்கிற மேக்சிமம் நம்பர் ஆஃப் எல்லா ஹிஸ்டரி சம்பந்தமானது எல்லாமே எதுல இருந்து வந்திருக்கும்? லாட்டின்ல இருந்தா வந்திருக்கும். லாட்டின்ல இருந்தா இங்கிலீஷ் வந்துச்சு. சரியா? சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்டு எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இங்கிலீஷ்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சரியா? நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கோர்வையா சொல்ல தெரியாது. சரிங்களா? அதாவது இப்போ இந்த மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தெரியும். சரியா? அந்த மாதிரி ஆப்பிரிக்கா விட்டு முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் எது? சரிங்களா? ஆப்பிரிக்கா விட்டு இடம்பெயர்றது மூவ் ஆனது முதல்ல எந்த ஹியூமன் கைண்டுன்னு கேட்கிறாங்க. மனித இனம். நாமெல்லாம் ஹோமோ செபியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ். வெரி குட். ஆப்ஷன் ஏ ஹோமோ எரெக்டஸ். 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஸோ 1924 ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, சரிங்களா, ரெண்டுக்கும் சிமிலராகிற விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இந்த ஜான் மார்சல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சார்லஸ் மேசன், சார்லஸ் ஆன், இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ வெரி குட். இதை கண்டுபிடிச்சதாரு ஜான் மார்ஷல். பாருங்க, பொதுவான அம்சங்கள் அப்படிங்கிறதா கீ பாயிண்ட். அது வேர்டு என்ன? வருஷன் ஐயர் 1924. சரியா? ஹரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஹரப்பாவில் மாடுகள் என்னன்னு அழைக்கப்படும்? மாடு ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப ஹைட்டா பெருசா இருக்கும். வெரி குட். ஜெபு. அப்படி ஜெபு அப்படிங்கிறது. உலகின் பழமையான நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது? உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது? சரிங்களா? வேர்ல்டுல இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ல 4 சிவிலைசேஷன் இருக்கா? மெசபடோமியா, சீனா, எஜிப்து, சிந்துவெளி. சரிங்களா? இதுல மிகப்பெரிய பரப்பளவு எது? பெரிய அதிக ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது. நம்மளுதுதான். எது? சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி இப்ப பாகிஸ்தான் போயிருச்சு. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இந்தியாவோட தானே இருந்துச்சு. சரியா? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? தமிழர்கள் தாங்க முன்னாடி எல்லாத்துக்கும். சரியா? ஆனா ஹிஸ்டரியில சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கும். வெரி குட். சுமேரியர்கள். இது சுமேரியர்கள். நம்மளோட குமரி கண்டம் அழியாம இருந்துச்சு அப்படின்னா நாம தான் முன்னாடியா இருந்திருப்போம். சரியா? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துங்க. இதெல்லாம் அடிக்கடி நிறைய ஃபாரின் பிலிம்ல காட்டுவாங்க, பாட்டு எல்லாம் காட்டுவாங்க. ஸோ வெரி குட். 2, 3, 1. குபு, சீசே பிரமிடு. ஊர் நம்பு, அபு சிம்பல், ஜிகரட்டு. 2ஆம் நாம் ராம்சஸ், அபு ஜிம்பல். சரியா? ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? ஹரப்பா நாகரிகம் த ஃபால், அதோட சரிவு எப்பையில இருந்து அப்படின்னு கேட்கிறாங்க. ஹரப்பா சிவிலைசேஷனோட ஃபால் எப்பையில இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு?
இப்ப எல்லா புத்தகத்திலையும் சில தகவல்கள் முன்னுக்கு பின்னு இருக்கும். ஆனா எல்லா புத்தகத்திலையும் இந்த தகவல் ஒரே வருஷத்தை தான் காட்டும். எது? வெரி குட். பொது ஆண்டு 1900. சரியா? பொது ஆண்டு முன் 1900. மயிலாடுதுறையில் கண்டறியப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர். மயிலாடுதுறையில ஃபைண்ட் பண்ண ஒரு ஸ்டோன் கோடாரி, சரிங்களா, அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குறியீடுகளா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளியில கண்டெடுக்கப்பட்ட சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? சிந்துவெளின்னு வரும்போது தமிழ்நாட்டில இருந்து மேட்ச் பண்ணி சொல்லக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். யாரு? ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ், இப்பவும் ஐஏஎஸ் தான் நினைக்கிறேன், ஐராவதம் மகாதேவன். யாரு? ஐராவதம் மகாதேவன். நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு இவர். சரியா? சரியான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிக எல்லைகள்: மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. மேற்கு சுட்கஜான்ஜோர், வடக்கு ஷோடுகை, கிழக்கு ஆலம்கீர்பூர், தெற்கு டைமதாபாத். வெரி குட், எல்லாமே சரிதான். சரியா? மேற்கு சுட்காஜென்டோர், வடக்கு ஷோடுகை, கிழக்கு ஆலம்கீர், சரியா, தெற்கு டைமதாபாத். மொஹஞ்சதாரோவில் டேசாலான சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடனமாடும் பெண் சிலை, பெண் சிலை, நடனமாடும் பெண் சிலை, நடன மங்கை, இது எல்லாமே ஒரே ஆள் தான். சரிங்களா? கையில வளையல் போட்டுக்கிட்டு அதை பார்க்கறதுக்கு இப்ப பண்ண ஒரு மாடர்ன் ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கும். சரிங்களா? மொஹஞ்சதாரோவில் கிடைத்த சின்ன லேடி ஸ்டாச்சு, சரிங்களா, எதால் ஆனதுன்னு கேட்கிறாங்க. பிரான்ஸ். எது? வெண்கலம். சரியா? வெண்கலம். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. சிந்து நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள், அது இருக்கக்கூடிய இடம் எது? ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா குஜராத் இந்தியா, காலிபங்கன் குஜராத் இந்தியா. ஒன்னு 2 3 சரி. அப்ப காலிபங்கன் அப்படிங்கிறது எங்க வரும்? ஸோ காலிபங்கன் வந்து பாத்தீங்களா ராஜஸ்தானுக்கு பக்கமா வரும். எங்க? ராஜஸ்தானுக்கு பக்கமா வரும். சரியா? இதெல்லாம் நான் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டாங்கன்னா நம்மளால போட முடியாது. இப்போ ஒரு பொறுத்துக்களை ஒன்று கேட்டாங்க போன வருஷம் 2024. சரியா? எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அழிக்கும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தான். யாராலையுமே போட முடியல. அது யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்து எடுத்திருந்தான். அதெல்லாம் கேட்பானுங்களான்னு தெரியல அப்படின்னு நினைச்சோம். ஸோ எதை வேண்டாலும் கேட்கலாம், ஒரு கேள்வி வந்துடும். குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஸ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. குஜராத் மாநிலத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஸ்கேலு, அளவுகோல் 1704 மீட்டர் வரை சின்ன அளவீடு. சரியா? சின்ன ஒரு மெஷர்மெண்ட்டை கொண்டு இருந்துச்சு. அது எதாலானது? எதாலான அந்த இது அளவுகோல்? வெரி குட். எது? தந்தம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஐவோரின்னு சொல்லுவாங்க. சரியா? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? அடிச்சு துவைச்ச கொஸ்டின் டிஎன்பிசில. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? எது? காப்பர். என்னது? செம்பு, காப்பர். ஹரப்பா நாகரிக பகுதிகளில் டேஸ் வடிவிலான ஷெட் அடைகள் கிடைத்துள்ளன. வெரி குட். என்னது? ஹரப்பா நாகரிக ஹரப்பா சிவிலைசேஷன்ல எந்த மாதிரியான ஷேப் உள்ள எடைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க? அந்த வெயிட் கல்லு. வெரி குட். கனசதுரம். எது? கனசதுரம். கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்ற நகரங்கள் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்து டேஸ் ஆண்டுகள் கழித்து உருவானவை.
ஸோ சிந்து வெளியிலிருந்து வந்த மக்கள் தமிழகத்தில் குடியேறி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சிந்து வெளியில் இருந்த மக்கள் தமிழக மக்கள், தமிழ்நாடுக்கும் அவங்களுக்கும் நிறைய வணிக தொடர்புகள் இருந்திருக்கு, அவங்க இருக்கும்போது இங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. வெரி குட். 1200 ஆண்டுகள் கழித்து உருவானவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து இங்க வந்திருக்கலாம். சரியா? சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை. ஸோ சிந்துவெளி பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்க லாஸ்ட் வேக்ஸ், வேக்ஸ் மெழுகு, லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிறது மெழுகு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்கல சிலை. ஒரு பெண் சிலை, நடனமாடும் பெண் சிலை. ஒன்றும் இல்லைங்க, மெழுகு அச்சை வச்சு அதில் ஏதாவது ஒன்று ஊற்றி அதே மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுதான் லாஸ்ட் வேக்ஸ் முறை அப்படிங்கிறது. சரியா? டேஸில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதாவது சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டிருக்காங்க, தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. சரியா? ஆனா எந்த மதத்தையும் பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான சான்றுகள் இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ஓமகுண்டம் இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு குண்டங்கள் வச்சதுக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. சரியா? அதுக்கான அடையாளம் எங்க கிடைச்சிச்சு? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்க. வெரி குட். என்னது? காலிபங்கன், ராஜஸ்தான்ல இருக்கிற காலிபங்கன்ல அதுக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை, ஸோ சிட்டிங் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஒரு மேல் ஸ்டாச்சு சிந்து வெளிப்பகுதியில் எந்த பகுதியில் காணப்படுகிறது? நடனமாடும் சிலை ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அந்த மதகுரு அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரசன் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு சிலை கிடைச்சிருக்கும். அது எங்க? வெரி குட். மொஹஞ்சதாரோ. சரியா? எங்க? மொஹஞ்சதாரோ. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? ரெண்டுக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சவர் சார்ல்ஸ் ஜான் மார்ஷல். சரிங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதல்ல தன்னோட நூல்ல சொல்லியிருப்பாரு. யாரு? சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர். யாரு? சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர். சரியா? சரிங்களா? இதையும் பார்த்து வச்சுங்க. 1856 இரண்டு நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ 1856ல 2 சிட்டிஸ்க்கு நடுவில் என்ன பண்றாங்க? ரயில்வே தண்டவாளம். சரிங்களா? அந்த ரயில் தண்டவாளம் அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும்போது அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள், இந்த செங்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட முக்கியத்துவம் தெரியாம தடத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, ரயில்வே தடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த 2 நகரங்களுக்கிடையே? ஈஸியா கெஸ் பண்ணிவிடலாம். என்னன்னா இப்ப சிந்து சமவெளி எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்குது. அப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊர் என்னது? லாகூர் மற்றும் கராச்சி. சரியா? சிந்துவெளி நாகரிகத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ மேடான பகுதி. மேற்கு பகுதினா மேடான பகுதி. சோ இண்டஸ் சிவிலைசேஷனோட மேற்கு பகுதினா என்னது? மேற்கு பகுதினா என்னது? வெஸ்ட் சைடு. சரியா? எப்படி கூப்பிடுறாங்க? அது பேரு கோட்டைன்னு அர்த்தம். ஒருவேளை அங்க அதிகாரமிக்கக்கூடிய ஒரு குழு இருந்திருக்கலாம். கிழக்கு பகுதி, கீழான பகுதி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க. அதோட பேர் என்ன? கீழ் நகர அமைப்பு அல்லது கிழக்கு பகுதி. மேல் நகர அமைப்பு அப்படின்னா கோட்டை, கீழனா வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம். சோ அரசர்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு அதிகாரமிக்க குழு ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெஹர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? மெஹர்கர் அப்படிங்கிறது எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? நியூ ஸ்டோன் ஏஜ், புதிய கற்காலம். மொஹஞ்சதாரோ இண்டஸ் சிவவெளிக்கோட மூத்தது எது? மெஹர்கர். சரிங்களா? இந்த மாதிரி புது புக்கில் தான் மெஹர்கரை பத்தி சொல்லியிருக்காங்க. பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஹர்கரை பத்தி இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம் இதெல்லாம். மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கு? சரிங்களா? எந்த வேலி, ரிவர் வேலியில இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. வெரி குட். போலன், கைபர் போலன்.
2 வரும் இல்லையா? இல்ல போலந்து பக்கத்துல. சிந்துவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன? சிந்துவெளி நாகரிகத்துல மண்பாண்டங்கள் வெரி குட். எது? சிவப்பு நிறத்துல இருந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா கருப்புக்கு மேல அது மேல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? மண்பாண்டங்கள் அப்படிங்கிறதுக்கான எர்த்தன் பாட்னு சொல்லுவாங்களா அது. சரியா? சிந்துவெளியில் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? இண்டஸ் வேலியில எந்த பகுதியில கப்பல் கட்டும் தளம்? கப்பல்னா என்னது? கப்பல்லாம் பயணிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கப்பல்லாம் கிடைக்கல. கப்பல் கட்டக்கூடிய அந்த தளமும் செப்பனிடக்கூடிய தளமும் கண்டுபிடிக்கப்பட்டது. வெரி குட். லோத்தல். குஜராத் பக்கத்தில் இருக்கிற லோத்தல். சரியா? இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த என்னென்னது, இந்த குண்டம் கிடைச்ச இடம், இந்த கப்பல் இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் சிந்துவெளியில் உள்ள டேஸ் எனும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பு எழுதியுள்ளார். சுமேரியன், அக்காடிய எம்பையருக்கான அரசன் கிங் வந்து நாரம் சினான். அவர் என்ன பண்றாரு? இண்டஸ் வேலியில இருந்து ஒரு அணிகலன் வாங்கியிருக்காரு. ஸோ எந்த இடத்துல இருந்து அந்த நெக்லஸை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ சிந்து சமவெளியை அவர் என்னன்னு குறிப்பிட்டிருக்காரு? மெலுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெலுக்கா அப்படின்னு சொல்லி அவரோட சுமேரிய லாங்குவேஜில் எழுதி வச்சிருக்காரு. மொகஞ்சதாரோவில் கிடைத்த மதகுரு அல்லது அரசன் சிலை எதால் செய்யப்பட்டது? மொகஞ்சதாரோவில் தான் நமக்கு நடனமாடும் பெண் சிலை இதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அதுல முக்கியமானது அந்த ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை, மதகுரு, அரசன் சிலை, இது எல்லாமே ஒரே சிலை தான். அது எதாலானது? செம்பா. எல்லா செம்பு சொல்றேன்னு இதையும் போடுறீங்களா? இல்ல. வெரி குட். ஆப்ஷன் சி, மாக்கல். அது ஒரு ஸ்டோனால செய்யப்பட்டது. ஹரப்பன் பகுதியிலிருந்து சுமார் டேஸ் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹரப்பா பகுதியிலிருந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயாயிரம். வெரி குட். ஆப்ஷன் டி. ஹரப்பா மக்கள் வேலைப்பாடுகள் மிக்க ஆடை அணிகலன்களை டேஸுக்கு ஏற்றுமதி செய்தனர். அக்காடியன், சுமேரியன் பார்த்துட்டு போது ஹரப்பா மக்கள் வேலைப்பாடுகள் மிக்க ஆடை அணிகலன்களை எங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க? மெசபடோமியா. ஏன்னா பாருங்க 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகரிகத்துக்குரிய அந்த 4 நாகரிகத்தில் எது இடம்பெற்றிருக்கு? மெசபடோமியா. ஸோ அப்படி கெஸ் பண்ணி போடலாம். சரியா? டேஸ் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினை போன்ற குறியீடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ போன்ற குறியீடுகள். வெரி குட். 2007 கண்டுபிடிச்சது. சரியா? தொல்லியல் ஆய்வுகள் ஹரப்பா நகரத்தில் வீழ்ச்சிக்கு பிறகு டேஸ் நோக்கி இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன. ஸோ இந்த ஆர்கியாலஜிஸ்ல இருந்து எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க? இண்டஸ் சிவிலைசேஷன், ஹரப்பா சிவிலைசேஷனோட டவுன்ஃபாலுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்கள்லாம் எந்த டைரக்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அவங்க கிழக்கிலையும் தெற்கையும் நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஸோ எங்க இருந்து? மேற்குல இருந்து அப்படியே இப்படி கீழே இறங்கியிருக்காங்க. ஏன்னா அது வீழ்ந்துருச்சு அந்த நாகரிகம். சரியான இணை. சிந்து நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் மேல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க லோதால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோத்தல். ஸோ லோத்தல், பனாவலி, ராகித்கரி, சுக்குடா.
வெரி குட். 1 2 4. அப்ப ராகிர்கரி எங்க வரும்? ராகிகரி அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஹரப்பர்களின் எடைகளின் விகிதம். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புல இது ஒண்ணு. அவங்க எப்படி வச்சிருக்காங்க? அப்படியே ஒன்னோட ஒன்று பெருக்கிட்டே போயிட்டுருக்காங்க. 1 2 2 2 4 4 2 8 8 8 16 16 2 32 16 16 32 இல்லை 16 2. ஸோ அந்த மாதிரி 2 2 போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. காவிரி வேளா என்று தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? காவிரி வேளா அப்படிங்கிற தமிழ் நேமால் அழைக்கப்படக்கூடிய ரிவர் எங்க இருக்கு? இன்னமும் இருக்கு. வெரி குட். பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பெயரை கொண்ட நிறைய நகரங்கள், ஊரு, ஆறு நிறைய இருக்கு. சரியா? சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற கற்களை பயன்படுத்தினர். சோ சரியான கூற்றது. வெரி குட். ரெண்டுமே. இரும்பின் பயன் பற்றி தெரியாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேர்வுகளை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்ச தப்ப போட்டுருவாங்க. சரியா? சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் எத்தனை தூரம் பரவி இருந்தது? சிந்து நாகரிகம் இண்டஸ் சிவிலைசேஷனோட அது வந்து பாத்தீங்கன்னா இப்போதற்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் எவ்வளவு தூரம் இருந்திருக்கு? 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பில்லியன்னா அதிகமாக வரும். மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். சரியா? ஹரப்பா நாகரிகம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஹரப்பா நகரங்களில் மதில் சுவர்கள், நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஹரப்பர்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினர். வீடுகளில் மாடிகள் காணப்படவில்லை. உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடுதலை கட்டுப்படுத்தியது. சோ தவறான கூற்று ஆப்ஷன் சி. ஆக்சுவலா அங்க 1 மாடி 2 மாடி எல்லாம் இருந்திருக்கு. அப்பயே கட்டி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதோட தெருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா சூப்பராக இருந்திருக்கு. இதை தான் கேட்டாங்க. யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் டேஷ் என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கும். ஸோ யூனிஃபார்ம் யாரோட எழுத்த படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. யூனிஃபார்ம்னா மெசபடோமியர்களின் எழுத்துமுறை, சுமேரிகளின் எழுத்துமுறை. சரியா? அதுல சிந்து பகுதி என்னன்னு குறிச்சிருக்காங்க? நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். என்னது? மெழுக்கா. சரியா? சிந்துவெளி சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள், அரச மரத்தை வழிபட்டார்கள், சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்றும் உள்ளன. வெரி குட். அனைத்தும் சரி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க. தாய் தெய்வம். இந்த அவதார் படம் பார்த்துருக்கீங்களா? ஈவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஈவாமாங்களா? அதெல்லாம் இதுல இருந்து எடுத்தது தான். சரியா? சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர். திராவிட மொழி குடும்பம்னு வந்துருச்சு. சோ இங்க ஐராவத மகாதேவன் வரமாட்டார். யாரு? யூரி நோரோசேவ். சரியா? சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. சிந்துவெளி மக்களின் எழுத்துக்கள் ஆய்வு. சரியா? ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. ரொசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டிருந்தன. சோ எது சரியான கூற்று? ஸோ அந்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடான கேள்வி தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? அந்த கேள்வி தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. சரியான கூடு அப்படின்னு போட்டது தவறு. சரியா? சார் அது இப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? முன்னாடியே சொல்லிடுறேன். வெரி குட். எழுத்துக்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக அப்படிங்கிறது தவறு. வலப்பக்கம் டு இடப்பக்கம். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன். சரியா? 1.5 மில்லியன். சரியா?
அடுத்து சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சோ கூற்று காரணம் சரியான்னு கேட்கிறாங்க. வெரி குட். சோ கூற்று சரியான விளக்கம் தான். ஹரப்பா மக்கள் குதிரைகளை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் மண்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினர். கூற்று 1, 2 இரண்டும் சரியா? வெரி குட். ஈஸியான கேள்விதான். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சோ ஹரப்பா மக்களுக்கு என்ன தெரியாது? இந்த விலங்கை பத்தி தெரியாது, குதிரையை பத்தி தெரியாது. சரியா? தொடக்க கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. எது சரி? சரியான இணை. 3மே சரியான இணை தான். வருஷமே பாருங்க மேட்ச் ஆகுது. 3300 2600 2600 1900 1900 1700. சார் ஹரப்பா நாகரிகம் 1900 சரி ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறம் வந்ததான் பிந்தைய ஹரப்பா. சரியா? இங்க பெருசா நம்மளுக்கு சான்றுகள் கிடைக்கல. ஹரப்பா மக்களுக்கு ஆடு மாடு வளர்த்தல் பற்றி தெரிந்திருந்தது. யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தனர். வெரி குட். 2 கூற்றுமே சரிதான். எப்படி? 2 கூற்றுமே சரி. மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம். மொகஞ்சதாரோவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று காட்டப்படுகிறது. வெரி குட். எது? 2மே சரிதான். கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தானியங்கள், பார்லி, கோதுமை எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த இடம்? ராகி கர்கி. சோ இது எங்க இருக்கு? ஹரியானா பக்கம் இருக்கு. சரியா? மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது அரங்க கட்டிடமான கூட்டரங்கு எத்தனை தூண்களை கொண்டுள்ளது? யோசிச்சு பாருங்க. அப்பயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்றதுக்கோசரம் பெரிய அரங்கு கட்டி வச்சிருக்காங்க. அதுல எத்தனை தூண் இருந்திருக்கு? 20 பெரிய தூண்களாம். மிகப்பெரிய தூண். சரியா? சோ 50 கேள்வி பார்த்தது. 51வது கேள்வி. ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பக்கூடிய கேள்விங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டோம். வெரி குட். செவ்வக வடிவம். அப்படியே இன்னொரு கேள்வி பாருங்க. ஹரப்பா நாகரிக தெருக்கள் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த ஷேப்ல இருந்துச்சு? எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தது? சட்டக வடிவம். கரெக்ட். சட்டகம் வேற, சதுரம் வேற. சரியா? எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? ASI அப்படின்னு சொல்லுவாங்க. ASI, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. வெரி குட். 1861 வெள்ளக்கார காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்துருச்சு. பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்காலம் மற்றும் வெண்கல காலம், கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம், கற்காலம் இரும்பு காலம், கற்காலம் இரும்பு காலம் வெண்கல காலம், பொற்காலம். ஸோ இது வராது. வெரி குட். கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து முறை தோன்றல. சரியா? இதுக்கப்புறம் தான் எழுத்து முறை தோன்றுச்சு. பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் 1863 எங்கே கண்டெடுக்கப்பட்டன? ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். ரொம்ப முக்கியமான கல்லாயுதம் அது. ஒரு திருப்பத்தை கொண்டு வந்த ஒரு கண்டுபிடிப்பது. எங்க? நம்ம சென்னை பல்லாவரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருந்திருக்கு. சரியா? நிறைய பேர் பல்லாவரத்தில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இடம்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? எங்கே உள்ளன? இடம்பெயர் வேளாண்மை மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இடம்பெயர் வேளாண்மைனா ஒரு இடத்துல வேளாண்மை பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த அப்படியே எரிச்சுட்டு அங்கிருந்து முன்னாடி போயிடுவாங்க. அசாம்ல இந்த மலை பிரதேசமான பகுதிகளில் தான் இடம்பெயர் வேளாண்மை செய்வாங்க. சரியா? ஹோமினின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன? ஹோமினின் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எதுவும் அல்ல. ஹோமினின்னாவே எங்க?
ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம் தோன்றி அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் மூடா பரவி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. ஸோ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், குரங்கு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். சரியா? எக்கஸ் என்னும் பேரினம் எதை கொண்டது அல்ல? குதிரை, கழுதை, வரி குதிரை, ஆடு. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. மாறிகிறது எது? இந்த கருப்பாடு தான். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் இடையில நான் இந்த மாதிரி இது பண்ண வேண்டியதாக இருக்கு. டிஸ்டர்ப்டாக இருந்தால் மன்னிச்சிங்க. காலிபங்கனின் வேள்வியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதைத்தனர். புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. எது சரி? ஆக்சுவலி எல்லா கூற்றுகளும் சரிதான். சரியா? ஸோ இறந்தோரை புதைத்திருக்காங்க. புதைத்தவர்களை அதை புதைக்கிறதுக்கான நடைமுறைகள் நிறைய இருந்திருக்கு. மெசபடோமியா புராணத்தில் உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒளி அரண்மனையில் கேட்கட்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஹஜா பறவை என்பது எதை குறிக்கும்? புறா, வான்கோழி, மயில், நாரை. வெரி குட். மயில். மயில் இந்தியாவில் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல ஒரு புனிதமான ஒரு பறவையா கருதப்படுது. ஹரப்பா நகரத்தின் பொருளும் அதன் உற்பத்தி ரொம்ப முக்கியமான பொறுத்துக. டைம் எடுத்து பொறுத்துங்க. சங்கு, வைடூரியம், கார்னேலியன், செம்பு. ஸோ 1 சி, 2 ஏ, 3 பி, 4 டி. ஷார்ட்கட் பார்க்கலாமா? இது ரொம்ப முக்கியமானது. சங்கு, நாகேஸ்வர். ஸோ நாகப்பாம்பு போட்டால் உங்களுக்கு கன்ஃபார்மு சங்கு தான். சரியா? வைடூரியம், ஷாடுகை. சரிங்களா? வைடூரியம். ஸோ வைடூரியம் யாரு போட்டா நல்லா இருக்கும்? ஷார்ட்டா இருக்கவங்க போட்டா நல்லா இருக்கும். யாரு கை ஷார்ட்டா இருக்கோ அவங்களோட கையில வைடூரிய வளையல் போட்டா நல்லா இருக்கும் நான் வச்சுங்க. ஷார்ட் கை, ஷார்ட்டான கை, குட்டை கை அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து கார்னீலியன். கார்னீலியன் அது என்னது? லோத்தல். லோத்தல் இது என்ன சொல்லலாம்? பீத்தல்னு வச்சுங்க. கிருஷ்ணன் சாரோட ஸ்டைலு. கார்னீலியன். கார் வச்சிருக்கீங்க என்ன பண்ணுவாங்க? ஓவரா பீத்திக்குவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. சாரி, யாரும் பர்சனலா எடுத்துக்காதீங்க, ஷார்ட்கட்டு தான். சரியா? அடுத்து செம்பு, ராஜஸ்தான். சரியா? இப்ப இந்த ராஜாக்களா இருக்காங்க இல்லையா, ராஜாக்கள் சாப்பிட்ற தட்டுல என்ன பண்ணுவாங்க? தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, செம்பு தட்டு இதில் தான் சாப்பிடுவாங்க. பித்தளை தட்டுலையோ நார்மலான தகரத்திலையோ ஈயத்தட்டுலையோ சாப்பிட மாட்டாங்க. ராஜானா எதுல சாப்பிடுவாங்க? செம்பு தட்டுல சாப்பிடுவாங்க. ஸோ ஷார்ட்கட்டை பாருங்க, மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு பட்டு ஞாபகம் வந்துடும். கஷ்டமா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? சங்கு என்னது? நாகம் போட்டா சங்கு. வைடூரியம், வைடூரிய வேலையில் யார் போட்டா நல்லா இருக்கும்? ஷார்ட்டான கை வச்சிருக்கீங்க போட்டா நல்லா இருக்கும். கார்னீலியன், கார் வச்சிருக்கீங்க பீத்திக்குவாங்க. கார்னீலியன், லோத்தல், பீத்தல். சரியா? செம்புனா ராஜா. அவ்வளோதான் மேட்ரு. டக்கு ஞாபகம் வந்துச்சா? அவ்வளோதான் விஷயம். சரியா? தேங்க்யூ. உழுத நிலத்துக்கான அடையாளங்கள் எங்கு காணப்பட்டுள்ளன? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம குண்டம் பார்த்துட்டோம் காலிபங்கன்ல. சரியா? நெல் தானியங்கள் ராகிர்கரி. கப்பல் கட்டுமான லோத்தல். அப்ப இடம்பெயர் வேளாண்மை அசாம். அப்ப உழுத நிலம்னா எங்க? உழுத நிலத்துக்கும் உழுத நிலமும் எங்க? காலிபங்கன்ல தான். சரியா? 1940களில் ஹரப்பா நகரில் ஆய்வுகள் நடத்தியவர் யார்? 40 நம்பாளுக்கு பக்கமா வந்துட்டாங்க. யாரு? RTM வீலர் அப்படிங்கிறவர். நம்பாளுங்கல்ல, அவரும் ஃபாரினர் தான். RDM வீலர். சரியா? 40ன்னு வந்துட்டு அவர் தான். ஹரப்பாவில் முதலில் வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவில் முதல்ல வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஆள் போல. புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் வளர்ப்பு விலங்காக இருந்தவை எவை? செம்பரியாடு, வெள்ளாடு, குதிரை. ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு வளர்ப்பு விலங்கா இருக்கிறது ஆடு, மாடு, நாய்க்குட்டி, அப்புறம் தான் குதிரை. புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்த மனிதர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது?
இவர்கள் ஓரளவு இடம் விட்டு இடம் குடிபெயரக்கூடிய நாடோடி கால்நடை மேய்க்கும் குழுவினர். இவர்கள் ஈரமண்ணால் வீடு கட்டினார்கள். இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் மரபுகளை கொண்டிருக்கவில்லை. சோ 1, 2 தான் சரி. இவர்கள் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய சடங்குகளை வைத்திருக்கிறாங்க. தாலியில் இட்டு புதைப்பாங்க. அப்புறம் என்ன விரிவான நடைமுறைகள் இருந்திருக்கு. சரிங்களா? சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்திய பொருள்கள், தங்கம் இதெல்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. சரிங்களா? எகிப்துல இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு. சரியா? 1831ஆம் ஆண்டு ஹரப்பா நகரத்திற்கு வருகை தந்தவர் யார்? வெரி குட். யாரு? அலெக்சாண்டர் பர்னஸ். சரியா? ஹரப்பா பகுதியில் இருந்து ஒரு முத்திரையை கண்டெடுத்த இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் யார்? இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவீட்டு ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் AIC அல்லது இந்தியானா ஒரே ஒரு ஆள் தான். யார் இது? மிஸ்டர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவரோட முயற்சியால தான் என்ன பண்ணாங்க, AIC ஃபார்ம் பண்ணாங்க. சர்வேயர்னா இப்ப நினைக்கிற மாதிரி சர்வேயர் எடுத்துக்காதீங்க, பெரிய சர்வேயர். சரிங்களா? புதிய கற்கால பண்பாடு கிழக்கு இந்தியாவில் எந்த இடங்களில் பரவி இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது? பீகார், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம். வெரி குட். மேற்கு வங்காளம், பீகார் வரைக்கும் தான். அருணாச்சல பிரதேசம் நம்ம எங்கேயும் கிடைக்கல. இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமினின் மண்டையோட்டின் மேல் பகுதி புதை வடிவம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹோமினின் இந்தியாவில் இருந்ததற்கான ஒரே சான்று இதுதான். நர்மதை மனிதன் சொல்லுவாங்க. நர்மதை பக்கம் கண்டுபிடிச்சாங்க. எங்க? மத்திய பிரதேசம். சரிங்களா? ஹோமினின் அப்படிங்கிறவர் மனிதர்களுக்கு மூதாதையரா கருதப்படுறாரு. ஆப்பிரிக்காவில் அவர் இருந்ததுக்கான நிறைய தடங்கள், சான்றுகள் கிடைக்குது. ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு, அது பாதி மண்டையோடு, மேல் பகுதி, மண்டையோட்டோட மேல் பகுதியோட புதை வடிவம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. அது மத்திய பிரதேசம். இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டடத்தை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? வெரி குட். என்னது? நெவேசா. என்னது? நெவேசா. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை? ஓவியங்கள் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை? வெரி குட். எந்த காலம்? இரும்பு காலம். எந்த காலம்? இரும்பு காலம். சரியா? அடுத்து 73. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கற்காலத்தின் தொடக்கத்தில் சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிடைத்துள்ளன. கீழ்பழங்கற்கால கட்டத்தின் போது மனித மூதாதைகளான ஹோமோ எரெக்டஸ் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இரண்டு கூற்றுகளும் சரி. ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் எந்த அளவாக இருந்தது? ஹரப்பன் சிவிலைசேஷன்ல மக்களோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல 1 இன்ச்சுங்கிறது இப்போது அளவீட்டுக்கு எப்படி சேமா இருக்குன்னு கேட்குறாங்க. வெரி குட். 1.75 சென்டிமீட்டர். கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? கை கோடாரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சூலியன் என்று அழைக்கப்படுகிறது. கூழாங்கல் டீசருக்கு உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் மரபு என்று அழைக்கப்படுகிறது. அச்சூலியன் ஆப்கானிஸ்தான் உள்ள சோகன் ஆற்றின் அருகே தோன்றியுள்ளது. சோகானிய மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைக்கான கருவிகளையும் மட்டுமே கொண்டது. தவறானது எது? இதுதான். சரியா? எந்த இடம் அப்படி? இது ஒரு பாக்ஸ் ஐட்டம். அது எங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சில பகுதிகளில் உங்களுக்கே விட்டுருவேன். டவுட்டாக இருக்குன்னா இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் புக்கில் போய் தேடி பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சார்ந்த மனிதர்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சார்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமோசெபியன்ஸை போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை. ஹோமோ எரெக்டஸ் இனத்தவர்கள் சில ஒலிகள் அல்லது சொற்கள் மூலம் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கலாம். கருவிகளை செய்ததற்கு சரியான கல்லை தேர்வு செய்வதற்கான அறிவு அவர்களுக்கு இருந்தது.
வெரி குட், எல்லா கூற்றுகளும் சரியான கூற்று தான். இடைக்கால மக்களின் இறந்தவரை புதைக்கும் அடையாளமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டு இருந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்தது? ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒட்டுக்கா வச்சு புதைச்சிருக்காங்க. சரியா? எங்க? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மகாதகா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஆணையும் பெண்ணையும், என்னன்னா எலும்புக்கூடு கிடைச்சிருக்கும். சரியா? தென்னிந்தியாவில் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தென்னிந்தியாவில் ஜாதிகளும் பழங்குடிகளும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் வெரி குட், எட்கர் தஸ்டன் அப்படிங்கிறவர். சரியா? உயிருள்ள ஒரு மனிதனின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று கிடைத்துள்ளது. நம்ம மூதாதையர்கள் பல் மருத்துவத்திலையும் மேம்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கான சான்று கிடைச்சு, அதாவது உயிரோடு இருந்த மனிதன் பல்ல துளையிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் என்னன்னா ஏதோ ஒரு மருத்துவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தடயம் எங்க கிடைச்சிச்சு? வெரி குட், மெகர்கர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? புதிய காலகட்டத்தில் வைடூரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாக இருந்த இடம் எது? வைடூரியம். வெரி குட், பதஷான். என்னது? பதஷான். தென்னிந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு இருந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? தென்னிந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி, கேரளா. எங்க கிடைக்கல? கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கல. சரியா? மற்ற எல்லா பக்கமும் கிடைச்சிருக்கு. இடை கற்கால பண்பாட்டின் சிறப்பு இயல்புகளாக காணப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? இறந்தவர்களை புதைத்தல், விரிவான புவியியல் பகுதியில் இவர்கள் பரவியிருந்தனர், இடைக்கற்கால மக்கள் ஓரளவு நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வசித்தனர். சோ எல்லாமே சரிதான். இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், சிந்து மக்கள். இரட்டை பயிரிடையில் முறையை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து சிந்து மக்கள்னா சொல்லுவாங்க, ஆனால் இது ஆப்ஷனில் வராது. மேக்சிமம் இதுக்குள்ளே ஏதாவது வரும். ஸோ இரட்டல் பயிரிட முறைனா ஹரப்பா தான். சரியா? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? எழுத்து முறை, ஆக்சுவலாக லுத்து அப்படின்னு அது எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என அழைக்கப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. கற்காலம் என்று அழைக்கப்படும் போது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்காளதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசிய முழுவதும் ஒரே பகுதியாக குறிப்பதே பொருந்தும். நேபாள், பங்களாதேஷ், இலங்கை, பாகிஸ்தான் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரசியல் தோன்றி அரசியல்னால எல்லைகள் பிரிஞ்சிச்சு. ஸோ எல்லா கூற்றுகளுமே சரிதான். கோடாரி, வெட்டுக்கத்திகள், செதுக்கும் கருவிகள் ஆகியவை எந்த காலத்தை சேர்ந்தவை? தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன். வெரி குட், தொடக்க கால அச்சூழியன். இந்தியாவில் மேல் பழங்காலம் நிலவிய இடங்களாக அறியப்படுவதில் தவறானது எது? கர்நாடகாவில் உள்ள மெரல்பாவி, தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் குகைகள், மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கு, தமிழ்நாட்டின் கீழடி. தீக்கோழி முட்டை ஓடுகளால் செய்யப்பட்ட முட்டை ஓடு மணிகள் கீழ்காணும் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன? தீக்கோழி முட்டை ஓடுகளால் செய்யப்பட்ட முட்டை ஓடு மணிகள் கீழ்காணும் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன? பிம்பேட்கா, பாட்னே, ஜீவலாபுரம், மதுரா. ஒன்று, 2, 3 மட்டும் சரி. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர்கள் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? ஹரப்பாவில் கிடைச்சதுலேயே மிக நீளமாக எழுத்து தொடர்னு சொல்றாங்க இல்லையா, அது எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பா லெட்டர்ஸ்? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 26. சரியா?
பின்பேட்காவை சார்ந்த பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது? பின்பேட்காவில் இருந்த பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது? வெரி குட். மேல் பழங்கற்காலம். எங்க? மேல் பழங்கற்காலம். சரியா? இடைக்கற்கால மனிதர்களின் சுவர்கள் பிரம்பால் செய்யப்பட்டு அவற்றின் மீது மண் பூசிய வீடுகள் கீழ்காணும் எந்த இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன? சோப்பனி மண்டோ, உத்தரப்பிரதேசம், தம்தமா, பகோர், ராஜஸ்தான், பாட்னா, பீகார். எது சரி? பாட்னா பீகார்லயா இருக்கு? ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. சரி, இங்கே கிடைக்கல நமக்கு. சரியா? இடை பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்களாக அறியப்படும் இடங்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இடை பழங்கற்கால மிடில் என்ன சொல்லுவாங்க? பாலியோலித்திக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அது இருந்த இடத்துல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. ஸோ காவிரியில் கிடைக்கல நமக்கு. மற்ற இடத்துல நர்மதை மனிதன், கோதாவரியில் சிலது கிடைச்சிருக்கு, கிருஷ்ணா நதியில் கிடைச்சிருக்கு, காவிரி நதி சமவெளியில் கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு மேல் பழங்கற்காலம் டேஸ் என்று அறியப்படுகிறது. வழிபாட்டு தலம், வசிப்பிடம், சந்தை கூடும் இடம், கல்விச்சாலை. வெரி குட். வழிபாட்டு தலம். மேல் பழங்கற்கால பண்பாடு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? இடைக்காலகட்டத்தை சேர்ந்த கற்கருவிகள் கத்தி, வாள் போல வெட்டுவாய் கொண்டவனாகவும் எலும்பால் ஆனவையாகவும் அமைந்திருந்தன. மேல் பழங்கற்காலத்தில் சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவற்றை உருவாக்க சிலிக்கான் செறிந்த மூலப்பொருள்கள் வெவ்வேறு வகையில் பயன்படுத்தப்பட்டன. எல்லா கூற்றுகளும் சரி. மனிதர்கள் எந்த காலத்தின் போது விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க கற்றுக்கொண்டார்கள்? மனிதர்கள் எந்த காலத்தின் போது விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க கற்றுக்கொண்டார்கள்? பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், நவீன கற்காலம். ஹரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எது? குவார்ட்ஸ், சுண்ணாம்புக்கல், கிரைனைட், ரோரிசெட். ஹரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எது? குவார்ட்ஸ், சுண்ணாம்புக்கல், கிரைனைட், ரோரிசெட். இடைக்கற்கால மனிதர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. இடைக்கற்கால மனிதர்களின் முக்கிய பண்பாக இடம்பெயர்தல் இருந்தது. இவர்கள் தற்காலிகமான குடிசைகளை உருவாக்கியதுடன் குகைகளிலும் பாறை குடைவுகளிலும் தங்கினார்கள். பெரும்பாலான குகைகளிலும் பாறை மறைவிடங்களிலும் ஓவியங்கள் காணப்பட்டது. 96வது கேள்விங்க இது. இந்த 4 கேள்வி இருக்கு. கரெக்டா 100. வெரி குட். எல்லா கூற்றுகளும் சரி. ஏன்னா 6, 9, 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். சரியா? எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துருக்கு. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, கோடாரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள் போன்றவை இடைப்பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆக்சுவலா சிந்து சமவெளி தான் நம்மளுக்கு லிஸ்ட்ல இருக்கு, சிலபஸ்ல. இந்த இடைப்பழங்கற்காலம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டாலும் கேட்டுவாங்க. அதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரியா? இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது எல்லாம். 1, 2 கூற்றுகளும் சரி.
சும்மா உங்களுக்கு நீங்கள் இந்த இடைப்பக்கங்கள் தெரிஞ்சு வைக்கனாலும் இதெல்லாம் காதில் கேட்டு வச்சிங்க. வெரி குட். 2 கூற்றுகளும் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஹரப்பா மக்கள் ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளனர். இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையான நெடுங்காலத்தை புரிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகளை பெரிதும் உதவுகின்றன. எழுத்து வடிவ சான்றுகள் இக்காலத்திற்கு இல்லை. ஸோ 2 கூற்றுகளும் சரிதான். எழுத்து வடிவ சான்று சிந்து நாகரிகம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதால் நம்மள புரிஞ்சிக்க முடியல. சரியா? சிந்து நாகரிகம் பற்றிய சரியான கூற்று. அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்கள் விரும்பி அணிந்திருக்கின்றனர். ஸோ இப்பன்னு இல்லை, அப்பையும் ஆபரணங்களுக்கு தனியான மவுஸ் இருந்திருக்கு. ஸோ 1, 2 சரி. ஸோ படை இருந்ததற்கான எந்த ஒரு நம்மளுக்கு இதே கிடைக்கல. அப்போ வாழ்றதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மக்கள் தான். வெளியிருந்து யாரும் வந்து அந்த நாடு பிடிக்கிற கொள்கையில் அப்போ இல்லை, அரசியலே இல்லை அப்போ. ஸோ அப்போ அவங்ககிட்ட படையும் தேவைப்படலை. ஸோ 100வது கேள்வி இதுதாங்க கடைசி கேள்வி. சிந்துவெளி மக்கள் எதனால் ஆன உடையை பயன்படுத்தினார்கள்? பருத்தி, கம்பளி, பட்டு. வெரி குட். எதுக்கு இந்த கேள்வி எடுத்திருந்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பருத்தி கம்பளி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 9வது புக்லேயோ 6வது புக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா பட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும்போது நாம் அனைத்தையும் போட்டு போயிடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்தானா இப்படிதான் வரும். பட்டு பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம எடுத்துகிட்டு வந்தது. சரியா? கிட்டத்தட்ட 100 கேள்விக்கு பக்கமாக இந்த லைவில் பார்த்துட்டோம். ஸோ மேடமும் கொடுத்துருப்பாங்க. அது இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த லைவ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறேன். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.